ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமே ஷேர் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் இப்போவே அந்த டேட் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ. ஸோ இதில் சொல்ல போகிற எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அஃபீஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி எப்படி பப்ளிஷ் பண்ணிருக்காங்களோ அதை வச்சு கம்பேர் பண்ணி இந்த டேட்ஸில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்னோட ஒப்பீனியன், என்னோட ப்ரிடிக்ஷன் டேட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 அண்ட் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ். ரெகுலேஷன் 2017க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரியர் எழுதிங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 தான் மோஸ்ட்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு தனியாகவும் மீதி இருக்கவங்களுக்குலாம் தனியாக தான் வர பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ இப்போ நான் காட்டுறேன் 4 வருஷம் எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து தனியாக தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே ஃபஸ்ட்டு நவம்பர் டிசம்பர் 2021 பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2017 வந்து அவங்களோட சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க. இவங்க மட்டும் தனியாக ரெகுலேஷன் 22 வந்தப்போ தனியாக தான் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் உங்கள் ரெகுலேஷன் 22 நீங்கள் தான் ஃபஸ்ட் இயர். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெகுலேஷன் 22 அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். இது போக உங்களோட அகாடமிக் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருக்குது. ஒர்க்கிங் டேஸ் 20 டேஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளே ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இந்த ரிசல்ட்ஸ் எப்போ வருங்கிறதையும் நான் முன்னாடியே ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போயுமே நான் ஒரு சில டேட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா அஃபீஷியலாக சிஓஇ வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ தான் ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதனால் இது மாதிரி பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆச்சுன்னா இந்த மாதிரி டேட்ஸில் வரும் அப்படிங்கிறதுக்காக. இது போக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th மேலே செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் மே 2026. அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் வந்து 30 ஏப்ரல். ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி ஏப்ரல் வரைக்கும் போகுது. மார்ச்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பாங்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதனால் அந்த வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நவம்பர் டிசம்பர் 25 ஃபஸ்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி ரிசல்ட் பப்ளிஷ் ஆனால் மண்டே ஆர் ஃப்ரைடேல பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் நான் வந்து February 9, February 6, February 13, February 14 இந்த மாதிரி February 14 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த February 2nd வீக்லேயே வந்து பப்ளிஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த 20 ஒர்க்கிங் டேஸை தாண்டறனால நான் அதை சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 20 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வருங்கிறனால அதில் February 4 அதனால் வரும். அந்த February 4 தான் லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை February 6 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு February லாஸ்ட் வீக் வந்து போகலாம். ஸோ அப்படின்னா March 1st ஆர் 2nd வீக் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணதுலேருந்து ஒரு 12 டேஸ் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நவம்பர் டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா தெரியும். ஏப்ரல் 4 அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏப்ரல் 16 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் ஃபஸ்ட் செமஸ்டர் முதல் வந்துட்டு உங்களுக்கும் அப்படி வரலாம். ரிசல்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் இயருக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு வரையும் போடலாம், இதுக்கு வீடியோ போடணும், இந்த எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் போடலான்னு பார்த்தேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டனால இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.